வந்து லக்னம் வச்சுக்கோங்க, 6 6 8 ஒரு லக்னம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கு, சரிங்களா? சரி, இந்த கிரகங்கள் எல்லாத்துக்குமே இருக்குமானா 6 8 இடத்துல ஒரு சிலருக்கு இருக்காம இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த 6 8 இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு விதத்துல உங்க ஜாதக கட்டத்தை பாதிக்க வைக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த ஜாதக கட்டத்தை எப்படி பாதிக்க வைக்கும், அதுக்கு எப்படி எடுத்து நம்ம சில விஷயங்களை தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுல சில அதுவும் நம்மளுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய கோயில்கள் தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு ஜாதக கட்டத்துல இப்ப இது வந்து சரம்னா இது வந்து செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி பகவான், குரு பகவான். இப்ப இவங்களுடைய வீடுகள். இப்ப இவங்க வீட்டுல இப்போ உங்களுக்கு மேஷத்துல உங்க லக்னம் இருக்கு அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 6ல ஒரு கிரகம், 6ஆம் இடத்துல ஒரு கிரகம். அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஒரு ஜாதக கட்டத்துல இருக்கா? நீங்க பாருங்க, உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. புரியுதுங்களா? சரி, இப்படி இந்த 6 8 இடத்துல ரெண்டுலயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு விஷயம் அனுபவிக்காமையே இருக்கிறதுக்கு தான் அது பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி நிவர்த்தி பண்ணணும், இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு 6ஆம் இடத்தில் இப்போ செவ்வாய் இருக்கு. 6ஆம் இடத்துல இப்ப 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஸ்வினியில இருக்கு. இந்த செவ்வாய் அஸ்வினியில இருக்கு. உங்களுடைய மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இப்ப செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு. எங்க பார்க்கணும்? கிரக நிலையில பார்க்கணும். உங்களுடைய ஜாதக கட்டத்துல கிரக நிலையில பார்க்கணும். 6ஆம் இடத்துல இருக்காரு, அது அஸ்வினி நட்சத்திரம். சரி, இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரணும். அஸ்வினி நட்சத்திரம் இருந்தா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரம் தான் 6ஆவது நட்சத்திரம். உங்களுக்கு புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. எப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 6 8 இடங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்கள் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்க. செவ்வாய் அவர் வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு. சரி, இப்ப வந்து அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரம் என்ன வரும்? புனர்பூசம். புரியுதுங்களா? அப்போ நீங்க எண்ணி வந்தா, ஏன்னா 6ங்கிறதுக்கு என்ன வேல்யூ தெரியுங்களா? ஒரு மனிதனை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடமே உங்களுக்கு வந்து ஒரு லாக்கா இருக்கும் போது நிச்சயம் அதை நீங்க வெல்றதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வந்தா திருவாதிரை நட்சத்திரத்துல விழுகும். சரி, இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு அதிபதி? ராகு பகவான். கரெக்டா? திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு அதிபதி? ராகு பகவான். அப்ப இந்த ராகு பகவானைத்தான் நீங்க வழிபட்டு வரணும். அப்ப இந்த ராகு பகவான் இந்த ஜாதக கட்டத்துல எங்க இருக்காரு, அந்த பாவம் நிச்சயம் நீங்க அனுபவிக்கவே முடியாது. யாராவது பார்த்திருக்கீங்களா? அது எந்த பாவமோ அந்த உட்கார்ந்து இருக்கிற ராகு பகவானை பாருங்க. 8ன்னா அடிக்கடி உடம்பால பிரச்சனை, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாம கைக்கு வந்தது வாக்கி வராம போகும். 8ங்கிறது நம்மளுக்கு பிரச்சனைகள். ஒரு வண்டி வாங்குறீங்க, இன்ஜின் ப்ராப்ளம். இன்ஜின் தான் வந்து மூலாதாரம்னு சொல்லுவாங்க.
இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபாரின் போறதுக்கு தடை, ஃபாரின்ல இருந்தா கெட்ட பேரு, நம்மளுக்கு பணம் முடக்கம், ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறுறது, இல்லாட்டி வராம இருக்கிறது, டாக்குமெண்ட் பிரச்சனை, கையெழுத்து பிரச்சனை, இப்படி பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுது, அப்பதான் நான் அடுத்தடுத்து சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த திருவாதிரை ராகு தான் உங்களுக்கு பிரச்சனைக்குடைய ஒரு நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனால் இந்த நட்சத்திரமும் இந்த 6ஆம் இடமும் நிச்சயம் விடுபட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ராகுக்கு எழுதிக்கோங்க, வனதுர்க்கை. நான் உங்களுக்கு சொல்றேன், வனதுர்க்கை. ராகுவுக்கு வனதுர்க்கை எங்க இருக்கு? கதிராமங்கலம் ஊர்ல இருக்கக்கூடிய வனதுர்க்கை. சரி, அப்படி இல்ல, 2 ஆப்ஷன் இருக்கு. வனதுர்க்கை அம்மன் கதிராமங்கலத்துல, அதுக்கும் போகணும். திருச்செங்கோடு ஆதிசேஷன், திருச்செங்கோட்ல இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அங்க பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மன்னர் தன்னுடைய மனைவிக்காக செதுக்கப்பட்ட ஆதிசேஷன் அப்படியே வந்து சிலையா மாறிட்டார்னு ஒரு ஐதீகம். அந்த ஆதிசேஷனுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி ஒரு அபிஷேகமோ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா நிச்சயம் என்னாகும்? உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோமா, என்னத்துக்கு ஏது? அப்படி இல்லை சார், யாரு இப்போ வந்து 6ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்துல இருந்து 6வது நட்சத்திரம். நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இப்ப பரணி போட்டா உங்களுக்கு புனர்பூசம் வந்துடும், சரிங்களா? அப்ப கார்த்திகை போட்டீங்கன்னா பூசம் வந்துடும். அப்ப பூசம்னா சனி பகவானோ, இல்ல புனர்பூசம் வந்தா குரு பகவான். அப்ப நம்மளுக்கு இப்ப ஒருவருடைய கோயில் வந்துருச்சு, இப்ப ராகுவோடைய கோயில் நம்மளுக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? ராகு அப்படின்னு சொன்னா ராகு என்ன ஆகும் அப்படின்னா பிரகாசம், கிளிட்டரிங், பளபளக்கக்கூடிய விஷயம். இங்க கரண்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு ஒரு கோயில் வந்துருச்சு. இப்ப இன்னும் எவ்வளவு கோயில்கள் இருக்கு? நம்ம 9 கிரகங்களுக்கும் 9 விதமான கோயில்கள் உண்டு, சரிங்களா? அப்படி நம்ம பார்க்க போகும்போது அடுத்ததான் நம்ம பார்த்தலாம். எங்க இப்ப ராகு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்